ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டிய ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, கதிர்கிட்ட பைக் இல்லை, அவர் சைக்கிளில் போய் தான் ஃபுட் டெலிவரி பண்ணுறான்னு தெரிஞ்சோன்னே கோமதியும் பாண்டியனும் வருத்தப்படுறாங்க. அப்போ பழனி பாண்டியன்ட்ட, மச்சான் அவன் ஏன் இப்படி தேவையில்லாமல் கஷ்டப்படணும், அதான் அவன் ஏற்கனவே ஓட்டிட்டு இருந்த பைக் வீட்டில் இருக்குல்ல, அதை அவன்கிட்ட கொடுத்து அவன் ஓட்டிப்பான்றாரு. அதை கேட்டோன்னே பாண்டியனுக்கு செம கடுப்பாகுது. நல்லா இருக்குடா, அவன் ஒரு விஷயத்தில் கூட என்னை மதிக்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவேன், ஆனால் நான் மட்டும் அவனுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்யணுமா? அது இல்லாமல் சைக்கிள் ஓட்டினா இப்போ என்ன தப்பு? நான் கூட ஆரம்பத்தில் சைக்கிள்லாம் ஓட்டி தான் இந்த நிலைமைக்கே வந்திருக்கேன். இந்த மாதிரி கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், அதனால் அவன் சைக்கிளே வேலைக்கு போட்டுன்ற மாதிரி பேசுவார். இது எல்லாத்தையுமே கதிர் கேட்டுட்டு தான் இருக்காது. இப்போ கதிர் பாண்டியன்ட்ட வந்து, நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படலாம் தேவையில்ல, என் பொழப்பை எப்படி பார்க்கணும் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி தான் பேசுகிறாரு. அதிலே பாண்டியனுக்கு லைட்டாக கடுப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறமும் கதிர் சும்மா இல்லாமல் அண்ணனும் அணி ஹனிமூன் போன ஆசைப்படுறாங்க, அவங்கள 3 நாளைக்கு எங்கேயா வெளியே அனுப்பி வைக்கலாம்லன்ற மாதிரி பேசுறாரு. அதை கேட்ட பாண்டியனுக்கு இன்னும் கடுப்பாகுது. பதிலே சொல்லாமல் முறைச்சு பார்த்துட்டு போவாரு. அதுக்கப்புறம் மீனாவையும் செந்திலையும் தாங்க காட்டுறாங்க. சீசன் 1ல் ஜீவாவா நடிச்சார்ல, அவர் தாங்க இனிமேல் செந்திலாக நடிக்க போறாரு. மீனா செந்தில்கிட்ட ஒரு வாட்சை கிஃப்டாக கொடுக்குறாங்க. இந்த வாட்சை எங்கள் அப்பாக்காக தான் வாங்கினேன், ஆனால் இதை எப்படி அவர்கிட்ட கொடுக்குறது, அதெல்லாம் நடக்காத காரியம், அதனால் நீங்களே கிஃப்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் செந்தில் அதை வாங்க மாட்டார். இங்கே பாரு மீனா, உங்கள் அப்பாக்காக தானே ஆசையாக வாங்கினேன், அப்போ உங்கள் அப்பாட்ட தான் கொடுக்கணும், வா அவட்ட போய் கொடுத்துட்டு வரலான்றாரு. அதை கேட்டு மீனாவுக்கு ஷாக் ஆகுது. எங்க அதெல்லாம் வேணாங்க, தேவையில்லாத பிரச்சனைன்றாங்க. ஆனால் செந்தில் விட மாட்டார், கட்டாயப்படுத்தி மீனாவை கூட்டு போவார். அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ராஜி பஸ்ஸுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அப்போ கதிர் அந்த வழியாக சைக்கிளில் வர்றாரு. அதை பார்த்து கதிரோட ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல் பண்ணுறாங்க, ராஜியோட ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல் பண்ணுறாங்க. ராஜிக்கெலாம் லைட்டாக கடுப்பாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக ராஜி வந்து கதிர்கிட்ட, பஸ்ஸு வர்ற ரொம்ப லேட் ஆகும் போல, நானும் சைக்கிளில் வரேன்றாங்க. ஆரம்பத்தில் கதிர் வேணான்னு தான் சொல்கிறாரு, ஆனால் ராஜி விட மாட்டாங்க. ரொம்ப அடம் பிடிச்சி கதிர் கூட சைக்கிளில் போகிறாங்க. 2 பேரும் ஜோடியாக சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது வழியில் சக்திவேல் வராரு. இவங்க 2 பேர் சைக்கிளில் வரதை பார்த்து ராஜியை நல்லா அவமானப்படுத்துறாரு. இவங்க கூட ஓட்ட சைக்கிளில் ஊர்வலம் போகிறதுக்கு தான் ஓடி போனியா, உனக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய அனுபவிப்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு போவார். ராஜிக்கு லைட்டாக கடுப்பாக தான் இருக்கும். ஏன் சைக்கிள் ஓட்டினா நான் தப்பா? எல்லாரும் ரொம்ப ஓவராக தான் பேசுகிறாங்க, இவங்க முன்னாடி ஒரு பெரிய காரை வாங்கி நம்ம கெத்தா போகணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக நடக்குதுன்னா, மீனா வந்து அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அப்பாவை பார்த்து அந்த வாட்சை கிஃப்டாகவும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணோம், ஆனால் அது எதுவுமே நடக்கலை, குறைஞ்சது இந்த கிஃப்டையாச்சும் வாங்கிக்கோங்கப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ரவிக்கு மீனாவை பார்த்து செம கடுப்பாகுது. அதோட தான் இன்றைக்கி சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ரவி வந்து மீனாவை நல்லா அவமானப்படுத்துறாரு. ஆமாங்க, மீனா கொடுத்த வாட்சை தூக்கி எறிஞ்சிட்டு மீனாவை பயங்கரமாக திட்டுறாரு. கடைசியாக செந்திலையும் நல்லா அசிங்கப்படுத்துறாரு. இவளுக்காக நான் கவர்மெண்ட் மாப்பிள்ள பார்த்து வச்சுருந்தேன், போயும் ஒரு மளிகை கடைக்காரனோட ஓடிட்டா, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்ற மாதிரிலாம் பேசுவார். இதெல்லாம் கேட்டு மீனாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, செந்தில் வந்து கதிர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வருத்தப்படுறாரு. மீனா ரொம்ப பாவம்டா, அவங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறா, இதுக்கப்புறம் மீனாவை நான் கஷ்டப்பட விட மாட்டேன், அவங்க அப்பாவுக்கு என்ன ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், அவ்வளோதானே, பேசாமல் நானே படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா என்னன்னு கேட்குறாரு. அதை கேட்ட கதிரும் சூப்பர்னு சொல்லி பாராட்டுவார். இதுக்கப்புறம் செந்தில் இந்த விஷயத்த பாண்டியன்ட்ட போய் பேசலாம். ஆமாங்க, செந்தில் பாண்டியன்ட்ட, அப்போ நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன், அதனால் இனிமேல் நான் கடைக்கு வரமாட்டேன்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அப்போ நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவைப்படும், நான் மித்த நேரம்லாம் கடையில் வந்து வேலை பார்க்குறேன், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும் என்னை ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு சொல்லுவார். இதுக்கு பாண்டியன் சம்மதிப்பாரா இல்லையான்னு தெரில. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கெலாம் ஒன்றும் போவேணா, ஒழுங்காக வந்து பொட்டலத்தை போடுன்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.